குட் மார்னிங் எவ்ரிவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The word of the Lord is given us in a way that we can taste the goodness of God. தேவனுடைய நன்மையை அவருடைய வார்த்தையில் நாம் என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் தனது வார்த்தையை என்ன செய்திருக்கிறார்? விசேஷப்படுத்தியிருக்கிறார், பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வாயின் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று இயேசு சொன்னார். Jesus said, "My words will never pass away. Though the heaven and earth may pass away." So God's word is very special to us. தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியமானது. In this short time that we have, I cannot exhaust everything about the word of God. இந்த காலவெளியிலே இருக்கிற இந்த குறுகிய நேரத்திலே தேவ வார்த்தையை வைத்து எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியாது, தேவ வார்த்தையை. ஆனால் ஒரு சில முக்கியமான பகுதிகளை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 119, 105 நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. Psalm 119 and 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Your word is a lamp for my feet, a light on my path. The one thing I like about is your word is it doesn't say is the lamp and the light. உம்முடைய வார்த்தை தீபமாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லல. உமது வசனம் என் கால்களுக்கு, என் பாதைக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God becomes very personal to our lives. தேவனுடைய வார்த்தையானது நம் ஒவ்வொருவருக்கும் தனிநபர் ரீதியாக பொருத்தமாய் இருக்கிறது. என் கால்கள், என் பாதை. கர்த்தர் நல்லவர், அவரை ருசி பாருங்கள் என்று சொல்லியிருந்தாலும் அவருடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்காவிட்டால் கர்த்தருடைய நன்மையை நாம் ருசி பார்ப்பதே கடினம். We don't know His word and it is very difficult challenging to know God's goodness. What comes to my mind is the Israelites traveling out of Egypt. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் சீனாய் வனாந்திரத்திலே, அந்த மலையின் அடிவாரத்திலே அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். They were camping in Sinai desert under the Sinai mountain. And it says probably around 6 months, ஒரு 6 மாதங்கள் அங்கு அவர்களை உட்கார வைக்கிறார். Now, and before this happens, God gave Moses 10 commandments. ஆண்டவர் மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகளை யாத்திராகம் 20 நீங்கள் வாசித்தால், if you read in Exodus 20, these 10 commandments are given to maintain, not only gives a character of God, தேவனுடைய குணாதிசயத்தை மாத்திரம் சொல்லப்படலை, தேவனோடும் சக மனிதரோடும் உள்ள உறவை பராமரிக்க கொடுக்கப்பட்டது தான் இந்த வார்த்தைகள். பல வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் அமெரிக்காவில் எங்கு சென்றாலும் 10 கற்பனைகளை பார்க்கலாம். Years ago in the US, you could see the 10 commandments everywhere you go. In the school, in the colleges. Now,
eventually they removed the 10 commandments. பின்பு அவர்கள் அந்த 10 கற்பனைகளை பள்ளிகளிலிருந்து, கல்லூரிகளிலிருந்து, பொது இடங்களிலிருந்து விலக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாட்டினுடைய தனித்தன்மை சீர்குலைய ஆரம்பித்தது என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். The moment, the season they removed God's word from the society began to show its kind of a denigration, also to say that it's kind of began to be broken down. Why would we need God's word? It was not just the miracles. Of course, by miraculous hand of God, He delivered them out of Egypt. அற்புத கரங்களினாலே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே அவர்களை விடுதலையாக கொண்டு வந்தார். But it was the word of God that enabled them, promised them the entry to God's promised land. தேவனுடைய வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்கு அற்புதங்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் தான், நியமம்தான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் நீங்கள் நம்ம பார்த்தோன்னா அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை வைத்து தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஓடுகிறதாக நினைக்கிறார்கள். People just take, the miracles for granted, or even miracles to lead them. தேவ வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கானான் தேசத்திலே கிட்டத்தட்ட அந்த முதல் தலைமுறை போகாமல் வனாந்திரத்திலே மடிந்ததற்கு காரணம் அவர்கள் அற்புதத்தை பார்க்கவில்லை என்று அல்ல. கிட்டத்தட்ட 39 வருஷங்கள் அற்புதத்திலே வாழ்ந்தார்கள். They lived for 39 years in miracles. But it was the principles that failed them. Or they failed in the principles. அவர்கள் இழந்து போனது எதை? அற்புதங்களை அல்ல, தேவனுடைய நியமங்களை பின்பற்றுவதில் இழந்து போனார்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், மற்ற எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை கொடுப்பார்கள். ஆனால் தேவ வசனம் என்று சொல்லும் பொழுது அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் சிலர் தான். ஆண்டுடைய கிருபையினால், தயவினால் இந்த 2021 வருஷத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த தரிசனம், enrich the church with the word. கர்த்தருடைய சபையை தேவனுடைய வார்த்தையினாலே பலப்படுத்து என்ற அந்த கட்டளையை நான் பெற்றேன். ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை பார்க்க ஆரம்பித்தேன். சபையாருக்கும் அதை பகிர்ந்து கொண்டேன். கடந்த இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மாத காலமாக, இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது, இந்த ஒரு மாத காலமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனுதினம் தியானிக்கிறோம். We've been meditating on God's word every day. Let me ask you, have you been blessed? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா? நீங்கள் பலப்பட்டிருக்கிறீர்களா? Amen. Have you been strengthened? Not just blessed, but strengthened in our inner man. நம்முடைய உள்ளான மனுஷனிலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பலப்பட்டிருக்கிறோம். அதனுடைய முக்கியமான நோக்கம், எதற்காக பலப்படுகிறோம்? Why are we strengthened? இங்கு மத்தேயு 13ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இங்கு ஒரு பேரபிள்ஸ், அதாவது பேரபிள்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? உவமைகளை சொல்கிறார். விதைக்க புறப்பட்டவன், the one who went about sowing the seeds. இதில் நம்ம நீளமான பகுதியாக இருக்கிறபடினாலே நீங்கள் அதை குறிப்பிட்டு பின்பாக படித்து கொள்ளலாம். You read that a seed that's sown in the good heart, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60,
100மாக பலன் கொடுத்தது. Matthew 13:23, let's read, and Luke 8:15 are one of them. மத்தேயு 13:23 வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். But the seed falling on the ground, good soil, refer to someone who hears the word and understands it. This is the one who produces a crop yielding 100, 60 and 30 times what was sown. 100 மடங்கு. நீங்க ஈசாக்கு விதை விதைத்தார். அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அதே வார்த்தை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சேம் வேர்ட், the concept of 100-fold harvest. As it was with Isaac in Genesis 26, now we read here, the same wording here. அதே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100 மடங்கு. There is no end in a way that we can continue to grow with the word of God. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தார் என்று சொல்கிறபடி நாம் தேவனுடைய வார்த்தையிலே வர வர பெருக விருத்தி அடைவதிலே தடையே இல்லை. No one can stop you from growing in God's word. தேவனுடைய வார்த்தையிலே வளர்வதற்கென்று யாரும் நம்மை தடை செய்ய முடியாது. நாம் தான் தடை நமக்கென்று முட்டுக்கட்டையாக இருக்கலாம். Sometimes we can stop ourselves from growing with the word. Now, it is one thing to hear, another thing to understand. தேவ வார்த்தையை கேட்பது நலம், ஆனால் அதை அறிந்து கொள்வது இன்னும் ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 1 3 வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனங்கள். Psalm 1 and the first 3 verses are pretty familiar verses for all of us. வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Blessed is the one who does not walk in steps with the wicked, or stand in the way that sinners take, or sit in the company of mockers, but whose delight is in the law of the Lord, and who meditates on his law day and night. That person is like a tree planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prospers. Now this passage is so important for us. இந்த பகுதி நமக்கு மிக முக்கியமான பகுதி. இதை பகுதி பகுதியாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் நல்லது. Now verse 2, 2வது வசனம், இரவும் பகலும் தியானமாய் இருக்கு. அதுக்கு முன்னாடி பிரியமாய் இருக்கிற மனுஷன், one who delights in the law of the Lord. அந்த பிரியம் வந்து விட்டால் அதற்கு அப்புறம் தியானம் தானாகவே வரும். when we delight, it's a learning. இது நாம் கற்றுக்கொள்வது சாதாரணமாக வராது. இந்த கற்றுக்கொள்வது நமக்கு அவசியம். ஆகவே தான் சபையில் சில ஒழுக்கங்களை நாம் வைத்திருக்கிறோம். So we have a disciplined way of meditation, looking at God's word. It's important for us, for every child of God. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க வசனம் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இதனுடைய வெளிப்பாடு எப்படி வருமா? 3ஆம் வசனத்தில், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். The analogy of a tree planted by the rivers of water
It says that whatever you do, you will prosper. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now, the encouragement here today for us is to follow it. Very objective. In English it says, when we say objective, it is for everybody. இது எல்லாருக்கும் உள்ளது. ஊழியக்காரர்களாகி எங்களுக்கும் உள்ளது, விசுவாசிகளாகிய நமக்கும் உள்ளது. It's for everybody. You can see the change in a person's life, in the character of a person's life, by the way they treat the word of God. தேவ வார்த்தைக்கு எப்படி தங்களை ஈடுபடுத்துகிறார்களோ அதன்படி தான் அவருடைய வாழ்க்கையிலும் அந்த செழிப்பையும் மாற்றத்தையும் குணாதிசய மாற்றத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி லேர்ன். நாம் கற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. ஆமென். இட்ஸ் a learnable thing. இது தானாக அற்புதத்தில் வராது, நாம் நம்மை ஒப்பு கொடுத்ததினால் வரக்கூடியது. Now Joshua chapter 1 verse 8, யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், இட்ஸ் a familiar verses for us. நமக்கும் இந்த வார்த்தைகள் மிகவும் அறிமுகமானவைகள். இங்கு ஒரு தலைமைத்துவத்திற்கு ஒரு நபரோடு தேவன் பேசுகிறார். God is speaking and preparing the next line leader, man of God, to lead the people into possess the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இந்த மக்களை நடத்துவதற்கு ஆண்டவர் யோசுவாவுக்கிட்ட சொல்லும்போது மந்திரமோ தந்திரமோ சொல்லலை. God did not give Joshua tricks. He said, meditate on his word so that you can do accordingly. நீ இந்த வார்த்தையின்படி செய்ய கவனமாயிருக்கும்படி, மறுபடியும் அங்கே பார்க்கிறோம், இரவும் பகலும் தியானிப்பாயாக. உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். You will make your way prosperous and you will have good success. Now, I'm sure many of us will love the word success. வெற்றி என்பது நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வார்த்தை இல்லையா? We all want to be successful. You see, it's not an overnight success. ஒரே இரவில் எல்லாம் முடிந்து விட்டது, வெற்றி கண்டோம் என்ற அல்ல. It is a daily practice. ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள். Now, a famous scripture that we know, often read and quoted, Acts chapter 17 verse 11, அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11, பெரோயா பட்டணத்தார் தேவ வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள்? மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தினந்தோற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்புறம் என்ன நடந்தது? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். The Bereans, they gave themselves to the word of God and watch that word daily. தினம்தோறும் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம். It's a matter every day. Now, bodies are designed for feeding every day. நம்முடைய சரீரமானது ஒவ்வொரு நாளும் போஷாக்கினால் தான் அது பராமரிக்கப்படுகிறது. So it is with the word of God. வேத வசனம் அப்படி தான். ஆண்டோடைய கிருபையினால் கடந்த 5 வருடங்கள் இந்த ஆலயத்தில் அதை பின்பற்ற தேவன் கிருபை கொடுத்தார். அதில் நிறைய பேர் தருணங்களை மிஸ் பண்ணுறாங்க. பட் anyhow, I want to be faithful to what God has given me. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தில் நான் உண்மையிலோனாக இருக்க விரும்புகிறேன். If you do it as a family, as an individual, ஒரு தனிநபராக குடும்பமாக இதை பற்றி பிடித்தால் you will see a change. கண்டிப்பாக மாற்றம். எந்த ஊரில் நீங்கள் போனாலும் என்ன இருக்கும்?
அந்த மறுரூபமாக்கப்பட்ட தேவ கிருபை உங்கள் மேலே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. சும்மா தானியேல் 10 மடங்கு சமர்த்தரெல்லாம் சும்மா வரல. Daniel did not become 10 times better overnight. The Bible says that he and his friends, they gave themselves to be taught by God. தேவனால் போதிக்கப்பட்டார்கள். Chapter 1 verse 17 there, தானியேல் 1:17, இந்த 4 வாலிபருக்கோ they had a heavenly curriculum. அவர்களுக்கு பரலோக பாடத்திட்டம் இருந்தது. You don't shine for Jesus overnight. மற்ற மாதிரி IAS படிக்கலாம், engineering படிக்கலாம், doctorate பண்ணலாம். You may be doing all kinds of stuff and studies and all. But in the kingdom of Nebuchadnezzar, எந்த ராஜ்யமாக இருந்தாலும் தேவனால் போதிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் சமர்த்தர்களாய் இருப்பார்கள். Those who are taught by the Lord, they will be 10 times better. Now that is the class that we need to have. தேவனால் போதிக்கப்பட்டவர்கள், நடத்தப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கும் இவர்களுக்கு என்ன இருக்கான்? வித்தியாசம் இருக்கிறது, விசேஷம் இருக்கிறது. தானியேல் காலத்து மாத்திரம் அல்ல, இன்றும் அப்படிதான். The same word and principles apply even today. Now that's what I say to the young people, learn the word of God. தேவ வார்த்தையை கற்றுக்கொள்வது நல்லது. Right. Hebrews chapter 10 verse 36. எபிரேயர் 10:36ல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, அதாவது வாழ்க்கையினுடைய கடினமான நிலைகளிலும் சவாலான சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுதல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை அவசியம், அதாவது endurance. Now I had given about 5 years of my life to study God's word. என்னுடைய இளம் வயதில் தேவ வார்த்தையை முறையாய் கற்றுக்கொள்ள 5 வருடங்கள் என் வாழ்க்கையின் பகுதியை நான் கொடுத்தேன். I look back to those years of study. நான் திரும்பி பார்க்கும்போது அந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டது, எனக்கு போதித்த மக்கள், நான் வளர்ந்த விதம், அதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I am grateful to God for those years where I could study God's word. Learning with my father for 15 years. என் தகப்பனோடு கூட 15 வருஷம் ஒரு ஸ்தல சபையில் இருந்து சபையை நடத்த மட்டுமல்ல, எப்படி சபைகளை ஆரம்பிக்கிறதும் புதிய ஊழியங்களை நடத்துவது எப்படி என்றெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். I learned with my father about how to plant churches, teach people, have a faithful heart about a local church. All that I've learned. Not 1 or 2 years, but 15 years. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷம். So before God gave me and my wife the vision of In Touch, we already had 15 plus 5 years, 20 years of preparation before God gave us this vision. இந்த தரிசனம் ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பாக 20 வருஷம் ஆயத்தம். And today I see people can't endure. அதாவது கற்றுக்கொள்வதற்கும் பயிற்சி எடுப்பதற்கும் பொறுமை நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை. எல்லாம் இன்னைக்கு கேட்டால் நாளைக்கு வந்துடணும். I'm going to ask today, tomorrow I need to have. No, God doesn't work like that. He prepares you to possess the promise. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். Amen. Praise God. Now the principle in the scripture, Galatians 6:9, வேதாமத்தில் இந்த நியமத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. In the due time, ஏற்ற காலத்தில் என்ன செய்வாய்? அறுப்பாய். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாத, வசனத்தை வாசிப்பதில் சோர்ந்து போகாத. Not only doing good, but the principle is don't give up. தளர்ந்து போகாதே. நீ தளர்ந்து போனால் ஏற்ற காலத்தில் என்ன செய்ய முடியாது?
அறுக்க முடியாது. Give yourself and you shall reap it in the due time. You know, people think that I can do it because I have knowledge. எனக்கு அறிவு இருக்கு, நான் இதை செய்திடலாம். The ministry of God's work is not done by just knowledge alone. வெறும் அறிவை வைத்து தேவ பணி செய்யப்படுவதல்ல. உறவு ரொம்ப முக்கியம். ஆமென். ஹலோ, என்ன தேவை? உறவு. We need to have that relationship with the living God. Right. லைஃப்பில் நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க, ஏன் சோர்ந்து போகிறாங்க? They start good with the word of God as a believer. நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க, ஏன் சோர்ந்து போகிறாங்க? The precious pleasures crowd out God's word. வாசிக்கலாம் லூக்கா 8:14. The worries and riches and pleasures. வாழ்க்கையில் இப்பிரபஞ்சத்தில் கவலைகள், ஐஸ்வர்யங்கள், சிற்றின்பங்கள், வாட்ச் த மைக், சிற்றின்பங்கள் நாள் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். You need to understand why certain people don't go forward and be prosperous. You see, in lives there are worries. Of course, the desire to be rich and also pleasures of life. You know, they stop us from growing. You need to understand that. This is a principle. It happens, if you're not careful, it happens to all of us. நம்ம கவனமா இல்லைன்னா நம்ம எல்லாருக்கும் இது நடக்கலாம். கவலைகள், ஐஸ்வர்யங்கள், சிற்றின்பங்கள், இவைகள் நம்மை நெருக்குகிறது. These riches and pleasures of life and, you know, cares of life, they crowd the word of God out of our life. அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம வேலையை பார்ப்போம். You know, one of the wonderful things that we have is to see everything in the light of God's word. எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையின் கண்ணோட்டத்தில் பார்ப்பது. To see everything through God's word. நாம் என்ன பண்றோம்னா, நிறைய பேர் விஞ்ஞானத்தை கொண்டு தேவ வசனத்தை பார்க்கிறார்கள், உலக ஞானத்தை கொண்டு தேவ வசனத்தை பார்க்கிறார்கள். அது சரியான கண்ணோட்டம் அல்ல. To look at everything else through his word. அவருடைய வார்த்தையின் கண்ணோட்டத்தில் தான் மற்ற எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். Now, okay, we all have our fingers, right? Hello. இந்த 5 விரலை பாருங்க, பார்த்துட்டீங்களா? இன்றைக்கி நான் காலையில் என்னுடைய விரலை வச்சே நான் வரைஞ்சேனா, ரைட்? ஸோ இதை வரைஞ்சி இதில் என்ன இருக்குது முக்கியமாக இருப்பாருங்க, நேவிகேட்டர்ஸ், த ப்ரில்லியன்ட் பீப்புள் டு க்ரோ பீப்புள் இன் காட்ஸ் வேர்ட். அவர்கள் இதை நான் என்னுடைய கல்லூரி படிப்பிலே நான் இது பார்த்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் நல்ல தயவை பாருங்கள், இதை ஜஸ்ட் லுக் அட் தட். முதலாவது, ஆல்ரைட், எப்படி நான் ஆண்டுடைய வார்த்தையை நன்றாக பிடிக்க முடியும்? ஹவு கேன் ஐ ஹாவ் அ grip of the word of God? இதில் முதலாவதாக hearing God's word, the little finger. ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வினால் வரும், தேவ வார்த்தையை கேட்பதினால் வரும். Now there are people in the church, they will do everything. They will worship the Lord, they will be part of the worship team. வசனம் பேசும்போது வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. You know, there are a lot of people, especially those who are musicians and singers. If you're not careful, your ministry is not over just by, you know, leading worship, and you need to sit down and hear God's word. And I watch those people in the church. நம்ம சர்ச்சில் அப்படிப்பட்ட மக்கள் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். I know your depth. உங்கள் அளவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய நடமாட்டம் பார்த்தாவே எனக்கு தெரியும். The way you go around and you know, you got to be watchful. Don't let anybody stop you from hearing God's word. தேவ வார்த்தையை கேட்பதற்கு எந்த சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது, உங்களை
திசை திருப்ப விடக்கூடாது. So we need to hear God's word. Number 2, read God's word. தேவ வார்த்தையை வாசிப்பதே. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 தேவ வார்த்தையை வாசிப்பது நமக்கு ஆசீர்வாதம். So we need to have that discipline of reading God's word, because reading God's word is a blessing. Hearing and reading. Now number 3, மூன்றாவதாக studying God's word. தேவ வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தல். Now 2 Timothy 2:15. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ எத்தனை நாள் பார்த்துருக்குறோம்? எப்படி? 28 நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இது சாத்தியமானு பார்க்குறோம். நான் ஆரம்பிக்கும் போது எனக்கே என்ன இல்லை, எப்படிடா இந்த வசனத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை தயவு பார்க்க பார்க்க தான் அதனுடைய மகிமையை வெளிப்படுகிறது. ஆமென். Even when you ஒருத்தருக்கு PhD பண்ணணும் ரொம்ப ஆசை. அதில் ஒரு மீனை வச்சு PhD பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை. A man wanted to do a PhD on a fish. So he came to the professor. He said, "Oh, you want to do a PhD in fish?" "Oh, yes, sir." "Now there's a fish in the fish tank in the fire. Go and look at it." நீ முன்னாடி வரவேற்பறையில் அங்கே ஒரு மீன் இருக்குது அந்த தொட்டியில், அதை போய் பாரு அப்படின்னு. இவர் போயிட்டு 5 நிமிஷத்தில் பார்த்துட்டே வந்துட்டார். He looked at the fish 5 minutes and came back. He said, the professor said, "You want to do PhD? And you just looked at the fish 5 minutes and you're going to do it?" The professor said, "You're going to be looking at it for the next 5 years. அடுத்த 5 வருஷம் அதை பார்க்க போகிற நீ." You know, remember, when we look at God's word, meditate on it. அதாவது studying the word of God. 2 Timothy 2:15 நீங்கள் பார்க்கும்போது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி 1985 வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு? 15, 26, 41 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைபிள் காலேஜுக்கு போகும்போது மிஷனரி அம்மா, அந்த அம்மா லிவ்சி அம்மா இந்த வசனத்தை தான் எனக்கு கொடுத்தாங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு. I remember the missionaries gave me a verse in the Bible and a verse, and I remember this was the verse that she had written across the first pages of that Bible, and as I went into Bible college in 1985. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு. Be diligent to present yourself and approved unto God, a worker who does not need to be ashamed. So தேவ வசனத்தை பகுத்து போதிக்க அதற்கு பயிற்சி அவசியம். We need to know how to bring God's word to the dear ones in the church and to others. So there is a learning, that studying that goes on. இங்கு படிப்பித்தல், ஆராய்ந்து பார்த்தல், இதெல்லாம் நமக்கு தேவை. Now the next one is memorizing the word. தேவ வசனத்தை என்ன செய்தல்? மனப்பாடம் செய்தல். பாஸ்டர் கெட்சி இருக்கும்போது இதை நிறைய பண்ணோம் சர்ச்சில், மனப்பாடம் பண்ணுறது. மறுபடியும் ஆரம்பித்தா நல்லா தான் இருக்குதோம். என்ன ரேணுக்கா பண்ணோமா இல்லையா? எத்தனை வசனம்லாம் பார்த்தோம்? நீங்கள் நிறைய வசனம் சொன்னீங்களே. Yes, Renuka was forefront of memorizing, and I remember David Raman also memorizing God's word. தேவ வார்த்தையை மனனம் செய்தல். அன்றைக்கி சிறு வயதில் நான் மனப்பாடம் செய்த வசனங்கள் இன்னும் என்னை விட்டு போகலை. You know, all of us are like that. When we memorize the scriptures, they don't leave us.
Now, not just memorize. Sometimes we lose our memory, but the thing is, whatever we learn is very good. நாம் கற்றுக்கொள்வது முக்கியம். ஆமென். ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த வசனங்களாம் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? தியானித்தல். ஏன் மனப்பாடம் பண்ணுறது நல்லது? எதையோ மனப்பாடம் பண்ணுறோம். தேவ வார்த்தையை. ஆமென். ஹல்லேலூயா. So many verses. And I just remember my father asking me to read Proverbs every day. நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் வாசினே சொல்லிட்டே இருப்பார். அதில் சில வசனங்கள்லாம் அண்டர்லைன் பண்ணி படின்னு பாருங்க. He will underline certain scriptures and they will be frightening. பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் remember Proverbs 3, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். உன் வழிகளெல்லாம் என்ன செய்? அவரை ஏற்றுக்கொள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இப்போ என்ன போட்டிருக்கு? அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். Acknowledge the Lord in all your ways and he shall direct your paths. I remember memorizing all the scriptures. Now the last one, கடைசியாக meditating, a thumb. நம்முடைய கட்டை விரல். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஏற்கனவே பார்த்தோம். We looked at it already. ஆராய்ந்து பார்த்தல் மாத்திரம் அல்ல, தியானம் செய்தல். ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை. இந்த மாதம் முழுவதும் அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் என்ற அந்த வார்த்தை வசனத்தை இந்த மாதம் முழுவதும் பல கோணங்களில் நாம் என்ன செய்தோம்? நாம் தியானித்தோம். We meditated on this verse, Psalm 34:8, in many angles. ஆரம்பிக்கும்போது எப்படிடா இதை கொண்டு போவோம் தான் நினச்சேன் நான். How would we ever do it? But you know what? You keep looking at it. தொடர்ந்து பார்ப்போம். The Holy Spirit is so good. Amen. Right, finally, in the last 5 minutes, கடைசியாக இந்த 5 நிமிஷத்தில் பொதுவாக நீ இதை கேட்டிருக்கலாம். லோகாஸ் அண்ட் ரேமா அப்படின்னு சொல்லு. அதாவது எழுதப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை, ஆண்டவர் அவ்வப்பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்று நாம் பார்க்கலாம். Now, and I remember, especially when you're taking a project or a ministry and you look for God's word, ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதோ அல்லது புதிய இடத்துல தேவனுடைய பணியை ஆரம்பிக்கிறதோ, ஆண்டவரே என்னோடு பேசும், give me a verse Lord. And I remember the last building that we had for a long time, ஆனதாஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த இடத்த ஒவ்வொரு நாளும் வந்து நான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன். I used to walk around every day to come. But I remember the song that God gave me. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. So this song that God gave me, Lord, when you come, things will change. And every day that I would walk around that building, a bit dilapidated, and அந்த கட்டடமெல்லாம் ஒன்றும் பெருசாக கட்டடம் இருந்தது, ஆனால் நிறைய வேலை இருந்தது. இது எப்படினா இதை செய்யலாம். God amazingly led me with that song. அதுக்கு பேர் தான் ரேமா வார்த்தை அப்படின்னு. God gives us a word from the scripture. So when he comes, and I know when he leads you, அவர் நடத்தும் பொழுது, so that's what makes you a leader, because you know the path. உங்களை தலைமையாக இருக்கிறன்னு எதுனா, you see before anybody else see. மற்றவர்கள் காண்பதற்கு முன்பாக உங்களை காண வைக்கிறாரே, அதுதான் உங்களை தலைமை நின்று நடத்துவதற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். If you don't see before you see, you will never see. Let me say that again. If you don't see before you see, you will never see. நீ காண்பதற்கு முன்பதாகவே நீ காணாவிட்டால் நீ ஒருபோதும் காண மாட்டாய். காலையிலே இப்படி குழப்புறீங்களே,
பொழப்புல. But do you see? God's word helps you to see. Amen. So you can lead others where God is leading you. தேவன் உங்களை நடத்துகிற இடத்திற்கு மற்றவர்களையும் நடத்துவதற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் ஒரு வார்த்தை கொடுத்து. உதாரணமாக, ஃபார் எக்ஸாம்பிள், கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சோம்பேறியே, வேலைக்கு ஆகாதவனே, உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறது, பயந்தாங்கோலியே. When God, angel of the Lord met Gideon, did he say, come on man, you are such a fearful young man, good for nothing, what can I do with you? No. This is what the angel of the Lord said, mighty man of valor. ஏஞ்சல் எப்படி பார்த்தார்? நீ இன்னும் பராக்கிரமசாலியே இல்லை. He's not become a valiant. But the angel said, you are a mighty man of God, mighty man of valor. See, that was a word, rhema word for Gideon. Do you know why? Gideon was meditating on the written word. கிதியோன் எழுதப்பட்ட வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை அவர் தியானித்துக் கொண்டிருந்தார். அது எப்படி நமக்கு தெரியும்? How do we know that? He was asking the right question. If God is with us, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்றால், எங்க மூதாதையர்கள்லாம் சொன்னது நடக்கணுமே. You know, if God had been with us, all the things that I heard my forefathers go through, we want to see it happen. I hope you understand. You get the Rhema word as you meditate the living word, the Logos. கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை நீ தியானிக்கையில தான் ஆண்டவர் ஜீவனுள்ள அந்த நேரத்திற்கு தேவையான வார்த்தையை அவர் கொடுக்கிறார். ஆமென். So Matthew's Gospel 4:4, மத்தேயு 4:4. மனிதன், ஹலோ, மனிதன் என்ன போட்டிருக்கு? விசுவாசியும் போட்டிருக்கா, மனுஷன் போட்டிருக்கா? ஹலோ, ready? It doesn't say a believer, it says a man or a woman. What a capacity. If a man, not by just bread alone, but by every word proceeds out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். And that's a reason InTouch Fellowship must grow in the Word of God. ஆகவேதான் நம்முடைய திருச்சபை கர்த்தருடைய வார்த்தையில் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளில் 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை 6ஆம் அதிகாரத்தில் வளர்ந்ததுன்னு பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்தது. Let the word of God increase in your life, and the word of God will make you a winner and make you prosperous. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தனிநபர் பகுதியிலும் வளர்வதாக, விருத்தி அடைவதாக. வசனம் விருத்தி அடைந்தால் நீ வாழ்ந்திருப்பாய், நீ வெற்றி அடைவாய். ஆமென். Let's bow our heads. Let's all stand together. Thank you, Jesus. Oh, Holy Spirit, we worship you.
வார்த்தையில் நிலை நிற்போம். Yes, thank you. There's a song in Tamil that says, we will remain in God's word. And it's a brilliant proclamation. கர்த்தருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்துவது ரொம்ப ஆசீர்வாதமானது என்று. Let's just get the sing. Thank you. Go ahead. வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம். வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் ஜெயமுண்டு. எல் ஷெடாய், எல் ஷெடாய், சர்வ வல்லவரே. எல் ஷெடாய், எல் ஷெடாய், சர்வ வல்லவரே. வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து முடிக்காதிருப்பாரோ. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து முடிக்காதிருப்பாரோ. எல் ஷெடா, எல் ஷெடா, சர்வ வல்லவரே. 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 ஆமென். Praise God. நேசிக்கிற பிதாவே, இந்த காலவேளையிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த உம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை, வார்த்தையை நீ பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எபிரேயர் 4:12 சொன்னது போல, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்குள்ள, எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானது. ஆண்டவரே, as we read in Hebrews 4:12 that the word of God is living and active and powerful, sharper than any two-edged sword. And God, we pray, Father, that we will meditate and give ourselves to your word, the living and active and powerful. வல்லமையும் ஜீவன் உள்ளதும் பலனுள்ளதுமான நம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீ எல்லாத்தையும் உனக்கு செய்வேன்னு சொல்லல, நான் சொன்னபடி உனக்கு செய்வேன்னு சொன்னீரேன். Hello. God did not say he will do everything for you. He said he will do what he says he will do. And we need to know what he said he will do. அவர் என்ன சொன்னார் என்பதை அறிந்திருந்தால்தான் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் எதிர்பார்க்க முடியும். அறியாமை என்பது அது ஒரு சாபம். Ignorance is a curse. God does not want us to be ignorant. ஆண்டவரே, நாங்கள் அறியாமையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. We want to know what you said you will do. நீர் என்ன செய்வீர் என்பதை நாங்கள் நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். We want to progress and we want to possess your promise. உம்முடைய வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உம்மோடு கூட பயணிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. Let's just lift our hands for Nepal. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நேபாளுக்கான ஜெபம் பண்ணுவோம். Let's just, we don't understand everything about everything. எல்லாவற்றையும் குறித்து நமக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை. ஆனால் something worse has happened. நேபாளில் நடந்தது ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஏராளமான மக்கள் மரித்திருக்கிறார்கள். Even from Tamil Nadu, but 28 people are so missing or died. தமிழ்நாட்டிலிருந்து 28 பேர் அங்கே மரித்திருக்கிறார்கள். So many foreigners. So sad. Nepal, oh Lord. Oh God. Sometimes we are at a loss how to pray. எப்படி தான் ஜெபம் பண்ணுறது கூட நமக்கு தெரியல கர்த்தாவே. ஆனால் ஒன்று அறிகிறேன், இடைப்படும் ஆண்டவரே. Intervene in our nation and that nation, Father. நேபாளுக்கு தேவனே மனம் இறங்குவீராக. Have compassion, oh Father, for Nepal, oh God. We believe in the mighty name of Jesus for your heaven's intervention, of Father. பரலோக இடைபடுதல் இந்த தேசத்திற்கு கிடைப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. God bless you.